இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து சிஎஸ்எஸ்ல வந்து நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஸ்பேசிங் நம்ம வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது, எந்த இடத்துல டெக்ஸ்ட் ஸ்பேசிங் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், எப்படி எல்லாம் டெக்ஸ்ட் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்றது இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் இன்டென்ட், டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அண்ட் லைன் ஹைட்டு, வேர்ட் ஸ்பேசிங், ஒயிட் ஸ்பேஸ் இப்படி சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி ஸ்பேசிங்கெல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த 5 டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். டெக்ஸ்ட் இன்டென்ட்னா என்ன? டெக்ஸ்ட் இன்டென்ட்னா நம்ம ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் இன்டென்டேஷன். இப்போ வந்து டெக்ஸ்ட் இன்டென்டேஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணுறோம். பேராகிராஃப் யூஸ் பண்ண முன்னாடி ஒரு அப்படின்னு யூஸ் பண்ணுறத டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறத கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ்ட் இன்டென்ட்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டி வச்சு வந்து டிஹெச் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது வந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும், அதுதான் டெக்ஸ்ட் இன்டென்ட். இனிஷியல் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். மற்றபடி செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸ் எல்லாம் அப்படியே கரெக்டாக கண்டினியூஸாக இருக்கும். இதுக்கு வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட்ல வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் இன்டென்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து வேல்யூ வந்து நம்ம வந்து எவ்வளவு தள்ளி இருக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா டெக்ஸ்ட் இன்டென்ட் வந்து நம்மளுக்கு தள்ளி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்னா, டெக்ஸ்ட் ஸ்பேசிங் பார்க்குறோம். டெக்ஸ்ட் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் ஒரு ஒரு லெட்டர் ஸ்பேசிங்கு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். லெட்டர் ஸ்பேசிங் என்னன்னா, ஒரு லெட்டர் ஏபிசிடி அப்படின்னு சொல்றது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்ஸ். இந்த எவ்ரி லெட்டர்ஸுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஏக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போ லெட்டர்னு அப்படின்னு ஒரு லெட்டர்னு எடுத்துச்சிங்களா, அந்த எல்லுக்கு அப்புறம் இ இருக்கு. அந்த ஈயை வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து டி இருக்கு, இஆர் இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லெட்டர் ஸ்பேசிங் அப்படி கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைட்ல வந்து லெட்டர் ஸ்பேசிங்னா ஒரு லெட்டர் வந்து கொஞ்சம் தள்ளி வித் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி கொடுத்துக்கணும். விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக அப்படி கொடுக்கலாம். மோஸ்ட்லி கேசஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படும் லெட்டர் ஸ்பேசிங். இதுக்கு வந்து இப்போ ஹெச்ஒன் டேக்ல வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருக்குன்னா, இப்போ வந்து லெட்டர் ஸ்பேசிங் லெட்டர் ஐஃபன் ஸ்பேசிங் கொடுத்துட்டு வேல்யூ வந்து 5 பிக்சல் அப்படி கொடுத்தோன்னா 5 பிக்சல் வந்து நகர்ந்துருக்கும். இதுவே மைனஸ்னா லெட்டர் ஸ்பேசிங்ல இந்த சைடு நகர்ந்து வந்திருக்கும். அதாவது மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, தெரியும், கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம்னா லைன் ஹைட்டு. இந்த பேர்லேயே தெரிஞ்சு நம்ம சிஎஸ்எஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிஎஸ்எஸ்ல எல்லாமே வந்து பேர்லேயே தான் இருக்கும். லைன் ஹைட்டுன்றது அந்த லைன் பிட்வீன் த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. இப்போ வந்து பேராஃப் டேக் கொடுத்துருக்கேன். பேராஃப் டேக்ல வந்து லோரம்னு ஒரு டம்மி கண்டென்ட் கொடுத்துருந்தாலும் அந்த கண்டென்ட் வந்து நம்ம வந்து 0.8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம பிக்சல் அப்படின்னு கொண்டு வருவோம். ஆனால் இந்த லைன் ஹைட்டில் நம்ம வந்து பிக்சல்ன்றதை மென்ஷன் பண்ண மாட்டோம். 1.2, 3.2, 0. அந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு வந்து இப்போ வித் வந்து அதிகம் லெட்டர் ஸ்பேசிங்க்கு வந்து லெட்டர் அதிகமாகுது இல்லை, அது மாதிரி இது வந்து ஸ்பேசிங் பிட்வீன் அந்த பேராஃப் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி கேசஸ் வந்து நம்ம பேராஃபில் வந்து எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைனை வந்து ஸ்பேசிங் கீழே வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டாபிக். இதில் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இல்லை பிக்சல் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த பிக்சல் யூஸ் பண்ண மாட்டீங்க, அது மட்டும் தான் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி அதுலேயும் பிக்சல்ன்ற டாபிக் யூஸ் பண்ணும். ஹைட்டில் மட்டும் இதில் பிக்சல் யூஸ் பண்ண மாட்டோம். 0.8 அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக அது ஒர்க் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்னா வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வேர்டு இப்போ த வேர்டு ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துறோம். அது ஒரு வேர்டு. தேவன்றது ஒரு வேர்டு. அந்த வேர்டுக்குன்றது இவ்வளோ ஸ்பேஸ் வரணும். இந்த பக்கத்துலேருந்து வேர்டுக்கும் தேக்கும் நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படி கொடுக்கறது தான் இந்த வேர்டு ஸ்பேசிங்கு. இது வந்து இன்க்ரிம் பண்ணலாம், டிக்ரிம் பண்ணலாம். இதுக்கும் நம்ம வந்து பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இதுலேயே நம்ம கொடுத்துக்கலாம். வேர்ட் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்டில் ஸ்பேசிங்கில் 10 பிக்சல் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா 10 பிக்சல் வந்து இந்த பக்கம் தள்ளி இருக்கும். இதே நீங்கள் மைனஸில் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள நிறைய பக்கத்து பக்கத்தில் மெர்ஜாக வர்றது மாதிரி வரும். இதுதான் அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் நம்ம வந்து கோடுக்குள்ளே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தியரிட்டிக்கலாக பார்ப்போம். தியரிட்டிக்கல் பார்த்துட்டோம், ப்ராக்டிக்கலில் போய்ட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம்.
வாங்க கோடுக்குள்ள போகலாம். ஓகே, கோடுக்குள்ள வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பே H1 டேக் எடுத்து வச்சிருக்கேன். சின்னதா இருக்கும். அதனால பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணல. இப்போ H1 டேக்ல இப்போ என்ன பண்ணணும், டம்மி கன்டென்ட் குடுத்துருக்கேன். டம்மி கன்டென்ட் குடுத்துட்டு, ஆ CSSல என்ன குடுத்துருக்கேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ட் அப்படின்னு குடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் ஹைஃபன் இன்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அப்போ டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படி குடுத்துட்டு, எனக்கு 20 பிக்சல் அப்படின்னு குடுத்து 20 வந்து ரொம்ப சின்னதா இருக்கனால, ஒரு 50 அந்த ரேஞ்சுக்கு குடுத்து பார்க்குறேன். இது என்ன ஒர்க் பண்ணும்னா, இது ரியாக்ட் எப்படி இருக்குன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து லோரம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இதோட அவுட்புட். நீங்க இதுல வந்து HTML பாருங்க. HTMLல பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. ஓகே. இப்போ இந்த லோரம்ன்றது கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதுதான் அவுட்புட் பார்க்கலாம். ரன் பண்ணி பாருங்க. அவுட்புட் வந்து இப்படி லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, லோரம்ன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே எல்லாமே லெஃப்ட்ல இருக்க கார்னர் சைடு ஸ்டார்ட் ஆகும். ஆனா வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் குடுத்தனால ஒரு 50 பிக்சல் வந்து தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் டெக்ஸ்ட் இன்டென்ட். ஒரு நீட்னஸாக இருக்கிறதுக்காக ஒரு பெரிய பேராகிராஃப் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே இதுல நம்ம வந்து லெட்டர் ஸ்பேசிங்ன்றத பார்க்கலாம். லெட்டர் ஸ்பேசிங் லெட்டர் ஸ்பேசிங்க்கு வந்து ஒரு 20 பிக்சல் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்களா? ஒவ்வொரு லெட்டருக்கு வந்து 20 பிக்சல் தள்ளி இருந்ததுன்னா, அந்த ஒவ்வொரு லெட்டர் ஸ்பேசிங் வந்து அதிகமா இருக்கு. இத வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு தேவைப்படாது. சில இடத்துல தேவைப்படும். ஒரு எந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நம்ம வந்து பெரிய பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருப்போம். அதுல வந்து லெட்டர் ஸ்பேசிங் அப்படி குடுத்துட்டீங்கன்னா, அது இது மாரி தான் கன்ஃப்யூஸா இருக்க மாரி இருக்கும். எந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கு இடத்துல நம்ம அந்த சினேரியோல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்? லைன் ஹைட் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். லைன் ஹைட் போட்டேன். இத வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. லைன் ஹைட்ன்ற நார்மலா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். லைன் ஹைட் வந்து இப்படி கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இதே நீங்க அதிகமா குடுத்தீங்கன்னா, அதிகமா தெரியும். இதுல வந்து 0 பாயிண்ட் குடுத்தனால கம்மியா இருக்கு. இதே வந்து ஒரு 5 அந்த மாரி ரேஞ்சுல குடுத்தேன்னா, தெரியுதுங்களா? லைன் ஹைட் வந்து 5 அப்படின்னு கீழ இறங்கியிருக்கு. இதுவே நம்ம வந்து சில இடத்துல வந்து லைன் ஹைட் கன்டென்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். யூஸ் பண்ணிருக்க கன்டென்ட்ல வந்து நம்மளுக்கு சரியா தெரியாது. அப்போ வந்து லைன் ஹைட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்றதுக்காக நீங்க லைன் ஹைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்கலாம். வேர்ட் ஸ்பேசிங் இத வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். வேர்ட் ஸ்பேசிங் வேர்ட் ஸ்பேசிங்ல வந்து எனக்கு வேர்டு வந்து ஒவ்வொரு லோரம் அதுக்கப்புறம் ஸ்பேசிங் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல் அப்படின்னு வேணும்னா நான் 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. அந்த 20 பிக்சல் தள்ளி தள்ளி இருந்திருக்கும். ஒவ்வொரு வேர்டுக்கும் 20 பிக்சல் தள்ளி இருக்கு. இதுதான் வேர்ட் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் இது. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ஸ்பேசிங் பார்த்தோம். இந்த ஒயிட் ஸ்பேசிங்னா என்னது, ஒயிட்டா இருக்குமா, ஸ்பேஸ் ஒயிட்டிங்கா இருக்குமா அப்படிலாம் கிடையாது. இது எதுக்காகனா அந்த கண்டென்ட் வந்து ரேப் ஆகுது. நோ ரேப் அப்படின்னு பார்ப்போம். என்ன பார்க்குறோம், ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு டாபிக். ஒரு ஒயிட் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா, நமக்கு வந்து இந்த லைன்ல வந்து ரேப் ஆகுறது அப்படின்றதுக்காக தான் ஒயிட் ஸ்பேஸ் அப்படி கொடுப்போம். அது வந்து முன்னாடி பார்த்தது ஒயிட் ஸ்பேசிங் பார்த்தோம். ஆனால் அது ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. WHITE ஹைஃபன் SPACE ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படி கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப்னு கொடுத்துருவோம்.
நான் நோ ராப் கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரே லைன்ல இருக்கும். இப்போ வந்து கீழ கீழ இருந்துச்சு ஒரு பேராகிராஃப். இதுல ஒரே லைன் அந்த ராப்னா கீழ வந்துரும். ஒரே லைன்ல வந்துருச்சா? இதுதான் வந்து ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. குடுத்துன கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸியான கிளாஸ் இன்னைக்கு. டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப டெக்கரேஷன் பண்றதுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த டாபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல வந்து சில ஐடியாஸ்லாம் வரும். ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தெரியும். புரியல அந்த வீடியோ பாருங்க. மறுபடியும் புரியலன்னா கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சொல்லி தர நாங்க இருக்கோம். தேங்க் யூ.